வணக்கம். ராம்நாத் கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மகாலட்சுமியை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். முதல்ல எல்லாருக்குமே இனிய வரமகாலட்சுமி நல்வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். வருகின்ற 8ஆம் தேதி மகாலட்சுமி விரதம் வருது. எல்லாருமே ஆனந்தமாக கொண்டாடுங்க. மகாலட்சுமி எந்தெந்த பொருள்களில் வாசம் செய்கிறா அப்படிங்கிறதா இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். முதல்ல குண்டு மஞ்சள், விரலி மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், எல்லா வகையான மஞ்சள்லையும் மகாலட்சுமி வாசம் செய்கிறா. ரெண்டாவதாக குங்குமம், பூரண கும்பம், அதுக்கடுத்து மாவிலை தோரணம், நிலைவாசலில் மாவிலை தோரணம், அதுக்கடுத்து மருதாணி இலை மற்றும் பூக்கள், வில்வம், வெற்றிலை, இலைகளில் இந்த 3 வரும். பூக்களில் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ அன்னைக்கு ரொம்பவுமே பிடித்தமான ஒரு மலர். அதே மாதிரி தாமரையும் ரொம்ப பிடித்தமான மலர். மஞ்சள் நிற சாமந்தி, மல்லிகை பூக்கள்லையும் வாசம் செய்கிறா. அதுக்கடுத்து வெண் சங்கு, வலம்புரி சங்கு, கண்ணாடி வளையல், பெண்கள் அணிஞ்சிருப்போம்ல கண்ணாடி வளையல். அதுக்கடுத்து யானையினுடைய முன்பகுதி, பசுவின் பின்பகுதி, அதுக்கடுத்து பால், சுத்தமான பசும்பால் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும். நீர்நிலைகள், தண்ணீர் குடம், பானை, இதில் மகாலட்சுமி வாசம் செய்கிறா. அதே மாதிரி சந்தன வில்லை இருக்கு இல்லையா, அதுலேயும் மகாலட்சுமி வாசம் செய்கிறா. கல் உப்பு, நாம் அன்றாடம் ஏற்றக்கூடிய தீபம், விளக்கு, எந்த விளக்குலையும் மகாலட்சுமி வாசம் செய்கிறா. தானியம், எல்லா வகையான தானியத்துலேயும் வாசம் செய்கிறா மகாலட்சுமி. இன்னுமே நிறையா சொல்லலாம். பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய், அனைத்து விதமான பொருட்களையும் மகாலட்சுமி வாசம் செய்கிறா. இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் நம்மளுடைய சரீரத்திலேயே இருக்கா, நம்ம உள்ளத்தில் இருக்கா. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லதொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம்.